அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நம் காணொளியில் காண விரும்புவது ஆண் குழந்தை பிறக்க என்ன வழிபாடு செய்ய வேண்டும், அதன் பரிகார முறையில் போன்றவற்றை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். நம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் வீட்டில் நுழையும் போது நம் குழந்தைகள் பார்க்கும்போது அது மனதில் ஒரு பெரும் நிம்மதியை ஏற்படுத்தும். அந்த கவலையில் பஞ்சாய் பறந்து ஓடும். மேலும் இந்த மாதிரி குழந்தைகள் இல்லாத தம்பதியருக்கு பல்வேறு வருடங்களுக்கு கடந்த பின்பும் மருத்துவத்துறையில் பல சிகிச்சைகள் செய்த பின்னரும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். இதனால் கடும் மன உளைச்சல் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இவ்வாறு ஒரு தரப்பு மக்கள் இருக்கின்றனர். இன்னொரு தரப்பு மக்கள் தொடர்ச்சியாக பெண் குழந்தைகள் அதிகமாக பிறந்து கொண்டிருக்கும். அவர்களுக்கு பிடித்த ஆண் குழந்தை ஒன்று வேண்டும். அந்த ஆண் குழந்தை நமக்கு பிறப்பதற்கு இறைவன் எவ்வாறு எப்போது அருள் புரிவார் என காத்து கொண்டிருக்கும் மக்கள் இன்னொரு நிறைய தரப்பினர். எனவே இவர்கள் இரண்டு பேருக்கும் சேர்த்து இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. நமக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். அந்த பிறந்த குழந்தை ஒரு நல்ல மனிதனாக பூமியில் வளர்ந்த அவனுடைய பணிகள் சிறப்பாய் செய்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானவையாக மாற்றும் சக்தி கொண்டவனாக இருக்க வேண்டும். இது போன்ற அனைத்து செயல்களும் நடப்பதற்கு ஸ்ரீ ராமன் அவர்களை தினந்தோறும் வணங்க வேண்டும். இறைவனான ராமன் அவர்கள் ஏகபத்னி விரதன், பிரண்மனை நோக்கா பேரருள்வன், அருகில் இருக்கும் நட்பையும் நல்ல சகோதரத்துவையும் அனைவரிடமும் நன்கு மதிக்க கற்றுக்கொண்டவன், அனைத்து தரப்பினர் அவர்களிடம் மிகுந்த மரியாதையாக பேசும் தன்மை கொண்டவன், அழகில் சிறந்து விளங்குபவன், சொல்லில் வல்லவன், எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி அடைய வைக்கும் வீரன் கொண்டவன். இதுபோல அனைத்து நல்ல பண்புகளையும் கொண்ட இறைவனாக ஸ்ரீ ராமன் அவர்கள் விளங்குகிறார்கள். அவருடைய மந்திரத்தை நாம் தினசரி உச்சரித்து வர வேண்டும். அந்த மந்திரமானது கௌசல்ய அஜந்தியத் ராம சர்வ அசாலாஸ் ரட்சணா சம்யுதம் விஷ்யு ஹர்த்தமம் மகாபாகம் புத்ரம் ஐஸ்வானாக வர்தனம். இந்த மந்திரத்தின் பொருள் எல்லா அம்சங்களும் வாய்க்கப்பெற்று ராமனை கோசலை அம்மா அவர்கள் பெற்றார். அதுபோல அனைத்து பண்புகளையும் உடைய ஒரு புத்திரனை பெற வேண்டும் நீங்கள் என்பது இதன் பொருள். சரி, இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் முறைகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். காலையில் எழுந்து நன்கு குளித்துவிட்டு உடலை சுத்தமான ஆடைகளை உடுத்திய பின்பு நீங்கள் தினசரி வழங்கும் பூஜை அறையில் வண்ண கோலமிட்டு அதன் மீது விளக்கு ஏற்றி பின்பு 108 முறை தினமும் சொல்ல வேண்டும். மேலே குறிப்பிட்டுள்ள மந்திரத்தை இறைவன் ஸ்ரீ ராமனை மனதார குடும்பத்தினருடன் நினைத்து வணங்க வேண்டும். அடுத்ததாக நிவேதான பொருள்களாக அவருக்கு சுவைமிக்க பாயாசமாக இருக்கலாம். தினமும் சோ மந்திரத்தை நீங்கள் உச்சரித்த பிறகு அதற்கு பிறகு பாயாசத்தை ஸ்ரீராமர் அவருக்கு நிவேதானம் செய்து கற்பூர தீபமாக எப்போதும் காட்சி தரும் அற்புத தீபத்தை அவருக்கு காட்ட வேண்டும். பின்னர் நீங்கள் நிவேதனம் செய்ய பாயாசத்தை உங்கள் அருகில் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு அன்போடு மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு பரிமாற வேண்டும். இப்படி முறையாக செய்து வாருங்கள். நிச்சயம் உறுதியாக உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். எனவே நாங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த முறைகளை பின்தொடர்ந்து குழந்தையில்லா தம்பதிகள் ஆண் குழந்தைகளுக்காக இறைவனை பிரார்த்திப்போர் ஸ்ரீராமரை வணங்கி உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.